camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now. Taste Daily. Taste the Daily. ராமதாஸ் வந்து மாநாடு நடத்துறாரு, மகளிர் மாநாடு. கலவரம் கண்டிப்பா வெடிக்கும். இப்போ தமிழ்நாட்டுக்கு எப்பயுமே ராமதாஸ் வந்து ஒரு கூலிப்படை வச்சிருப்பாரு, அவர் தான் ஆள் வச்சு எல்லாரையும் அடிப்பாரு. அப்போ கலவரத்தை உருவாக்குறதே ராமதாஸ். ஆமா, ராமதாஸ் தான். நடைப்பயணம் போனால் கலவரம் வரும், நீ போகக்கூடாது, என் பேரை பயன்படுத்தாத, உன் பேரை தனியாக வச்சுக்கோ, சின்ன பயன்படுத்தக்கூடாதுன்னு தொடர்ந்து ரிட்டாலியேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒன்றும் இல்லைங்க, அதுக்கெல்லாம் சூத்திரதாரி வந்து சுசீலா. நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டேறீங்க. இது இப்போ அவர் பிறந்த நாள் கொண்டாடினாரு. எங்கே கொண்டாடுறாரு? நேராக சுசீலா வீட்டில் போய் தான், அவருடைய 2வது மனைவி வீட்டில் போய் தான் கேட்க வர்றாரு. இது எல்லாம் பச்சையே எல்லாருக்கும் தெரியுங்க. சுசிலா வந்து ஒரு தவிர்க்க முடியாத போஸ். இது வந்து சுசிலா கையில் இருக்கிற சிண்டு யாரு? ராமதாஸ். இப்போ சௌமியா கிட்ட இருக்கிற சிண்டு அன்புமணி. மனைவி சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அன்புமணிக்கிறாரு. ஸோ அவங்க சொல்ற பேச்சை கேட்டுட்டு இருக்காரு. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அந்த மைக்ரோஃபோனை வைக்கிறது வந்து ஒரு ஆளால் வைக்க முடியாதுங்க. அங்க இருக்கிற எல்லாரும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுதான் அதை வச்சிருக்காங்க. யாரும் அவங்க வீட்டில் வேலை செய்ய, ராமதாஸ்க்கு எதிராக அவங்க வீட்லயே உள்ளடி வேலை பார்க்க, ஆமா, அன்புமணி சொல்லி வேலை பார்த்துருக்குறாங்க. அவ்வளோதான். அவர் வந்து பாட்டிலால் அடித்தாங்க, அவங்க அம்மா வந்து குத்தனாரு, மூஞ்சி வீங்கி போச்சு, ராமதாஸ் வந்து எட்டி வச்சு தள்ளி விட்டா மாதிரி இதெல்லாம் நடந்தது. அதுக்கு என்ன காரணம்? ஆனால் பொதுவெளிகளில் அவர் வைக்கிற எந்த விமர்சனத்துக்குமே அன்புமணி பதில் சொல்ல மாட்டாரு. அப்பா தான் எல்லாமே, அவர் தான் தலைவர், அவர் தான் நிறுவன தலைவர், அவர் தான் தெய்வம், அவர் தான். அதை தாங்க தூக்கி அப்படியே ஒரு கொலையில் குத்துறதுன்னு அர்த்தம். வேற ஒருத்தர் உழைப்பை திருடுறவங்க சார், திருட்டு கும்பல். அவங்க இந்த கம்யூனிட்டி பசங்க இதுதான் வேலை அவங்களுக்கு. ஏன்டா ஈனப்பிறவிகளா, ஏன்டா நீங்கள் வந்து நான் பெற்ற பிள்ளைக்கு நீங்கள் எப்போ இனிஷியல் போடலாம்லாம் கேட்டோம். அது தகராறுலாம் நடந்தது. இந்த பெருங்கலத்தூர்லாம் வந்து நீங்கள் அடிச்சிங்க, 35,568 கேஸ் இருக்குது. எவரும் வேலைக்கு போக முடியாது. இன்னைக்கு போட்டு நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிங்கன்னா இந்த கேஸில் போனவங்களும் வேலைக்கு போக முடியாது. சௌமியா தான் ஒரு மகளிர் அணி முகமாக இருக்காங்க. அவங்க இல்லாமல் எப்படி ஒரு மாநாட்டை நடத்திட முடியும் ராமதாஸ் சார்? அன்புமணியே என்னங்க, ஒன்றும் இல்லாத பையன் தானே அவர். ராமதாஸ் வந்து என்ன பண்ண, 35 வயசானவன ஒரு கொண்டு போய் விட்டான். ஒரு எச்ச இலை காற்றுல வச்சு கோபுரத்தில் போய்க்குது, அடுத்த காற்று வச்சு கீழே கொண்டுறான். அதுதான் இப்போ உழப்போகுது. அதுதான் அந்த வேலையை ராமதாஸே செய்வா மாதிரி. ஒரு நான் 2 பேருமே கேட்குறேன், ஏதாவது ஒரு பத்திரிகையாளர்களோ இல்லை ஒரு கொள்கை ரீதியாகவோ எதையாவது ஒரு நிருபர் கேள்வி கேட்டால் கூட ஓடி ஒளிகிற சானியை கையில் வாங்கின்னு ஓடுற பசங்களாக இருக்கீங்க 2 பேரும். நீங்கள் வந்து அப்படியே பண்ணிடுவீங்களா? 2 நாளைக்கு முன்னாடி கூட அன்புமணி 10 இதற்கு போராடி இருக்காரு திருவள்ளூர். இது என்ன தொடர்ச்சியான போராட்டங்கள்? ஒரே ஒரு விஷயங்க, போராடினால் இடஒதுக்கீடு வராதுன்றதை நீங்கள் முதல்ல வந்து மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணுங்க. ஒரு அழுத்தம் தானே? அழுத்தம்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அழுத்தமாவது இழுத்தமாவது என்னன்னு கேளுங்க. இந்த தேர்தலுக்கு முன்னாடி இடஒதுக்கீடு என்பது வருவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. அன்புமணி வந்து இந்த தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம்னு இதை காயின் பண்ணி தான் ஒரு பிரச்சாரத்தை. தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம். எங்க யாருக்கிட்ட இருந்து உரிமை மீட்கிறேன்? உங்க அப்பங்கிட்ட இருந்து உரிமை மீட்கிறியா? உன் பேரே போடக்கூடாதுன்றான். இவன் சூடு சொரணை இருந்தால் ராமதாஸ்னே போட்டுக்கலாம். அன்புமணி ராமதாஸ் இப்படி மதிச்சானாங்க. உரிமை மீட்கிற யாருக்கிட்ட இருந்து உரிமை? முதல்ல உங்க அப்பா வந்து பொது சொத்து வாரியத்தை ஊர் உலகத்தில் இருக்க வன்னியர்கிட்ட அடிச்சு அது பண்ணா வன்னியர் கல்வி அறக்கட்டளை, அதை தான் பேருக்கு மாத்திட்டிய, அதை மீட்டு இந்த மக்கள்கிட்ட ஒப்படைக்கிற போற ஊர்வலமா இது? பணக்காரனை சுத்தி 10 பேர் சார், பைத்தியக்காரனை சுத்தி 10 பேர். இவங்க டுபாக்கு ஒரு கட்சி ஒன்று வேற விஷயங்கிறாங்க. இப்போ அந்த 3 கோடி மக்கள் வன்னியர்கள் வாக்கு, இளைஞர்கள் வாக்கு, அதெல்லாம் இனிமே என்ன ஆகும்? நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் நிறுவன தலைவர் திரு CN ராமமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். ஐயா வணக்கம். வணக்கங்க. அன்புமணி ராமதாஸ் வந்து 100 நாட்கள் நடைப்பயணம் வந்து தொடங்கியிருக்காரு. ராமதாஸ் வந்து அவர் நடந்த வட மாவட்டங்களில் ஒரு பெரிய கலவரமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனையே உருவாகும் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காரு. ஆனாலும் அவர் 3 நாட்கள் அந்த நடைப்பயணத்தை போயிட்டே இருக்காரு. இந்த 2 பேரோட குற்றச்சாட்டை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து டிஜிபி ஆஃபீஸ்க்கே வந்து கடிதம் கொடுத்தாரு. அந்த கடிதத்தை அப்படியே டிஜிபி என்ன பண்ணார், அவங்க துறை சார்ந்த இருக்காங்கள கமிஷனர் ப்ளஸ் வந்து சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ் கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்தையும் அனுப்பி இவர் பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து நடைமுறையில் உள்ளது தான். இப்போ யார் எது பண்ணாலும் இவங்க வந்து பர்மிஷன் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்கன்னா, த்ரூஅவுட் இதுக்கு வந்து டிஜிபி ஆஃபீஸில் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற எஸ்பி தான் கொடுக்கணும். இப்போ நாங்கள் கூட வந்து இந்த 3 விஷயங்கள் வந்து நாங்கள் ஜெயித்தோம் 2013. ஒன்று பொதுச்சொத்து வாரியம், 2வது வந்து இந்த 15% ஒதுக்கீடு கோர்ட்டில் கேஸ் போட்டு ஜெயிச்சது, அது நலவாரி. இது 3மே நாங்கள் சக்ஸஸாக பண்ணும்போது திண்டுக்கல்லேருந்து சென்னை நோக்கி
டி நகரில் வந்து முடித்தோம். அதுக்கு எங்களுக்கு வந்து அப்படி தான் கொடுத்தாங்க பர்மிஷன். ஸோ அப்போ ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டு தான் வர வேண்டியதாக இருந்தது. பட் அதுதான் நடைமுறை தான் பண்ணுறாங்க. இப்போ ராமதாஸ் வந்து இதெல்லாம் சொன்னான்னா உடனடியாக வந்து ஏற்கனவே வந்து வேலூரில் என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து மறிப்போம்னு சொன்னாங்க ராமதாஸ் ஆட்கள். அப்புறம் வந்து கிருஷ்ணகிரியில் வந்து நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஏன் வந்து அவங்க சைலண்ட்டாக இருக்காங்கன்னா, ராமதாஸ் வந்து மாநாடு நடத்துகிறார். என்ன ஆகஸ்ட் 10 மகளிர் மாநாடு. அந்த மகளிர் மாநாடு நடக்கிறவரெல்லாம் அமைதியாக இருப்பாங்க. மகளிர் மாநாடு நடத்த முடிஞ்ச பிறகு கலவரம் கண்டிப்பாக வெடிக்கும். இப்போ தமிழ்நாட்டில் எப்பயுமே ராமதாஸ் வந்து ஒரு கூலிப்படை வச்சுருப்பார். அவர் தான் ஆள் வச்சு எல்லாரையும் அடிப்பார். அவன் பையனாக இருந்தானே போனார், தன் தேவைக்கு முன்னாடி எதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்து அவர் அதை பண்ணுவார். கண்டிப்பாக நடக்கும், அது கலவரம் வெடிக்கும். அப்போ கலவரத்தை உருவாக்குறதே ராமதாஸ் தான். ஆமாம், ராமதாஸ் தான். எப்போ எல்லாருக்கும் அப்படி தானே அவர் தானே பண்ணுவார் கலவரத்தை உண்டு பண்ணுறது. நீங்கள் அவர் ஏற்கனவே வந்து கூடங்க இதெல்லாம் பண்ணார். 108 பேரை மாவட்ட செயலாளர் கூட்டாரி 8 பேர் தான் வந்தாங்க. அப்பயே சொல்கிறார்ல 100 பேர் வரல, சௌமியாவும் அன்புமணியை ஃபோன் போட்டு எல்லாரையும் போகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் வந்தோன்னு அன்றைக்கே சொல்கிறார், என் நெஞ்சில் குத்திட்டான், இதில் ஈட்டியால் ஏற்றிட்டான், முதுகில் குத்திட்டான் அப்படின்லாம் சொன்னார். என்னை எட்டி வச்சுட்டான், நான் அன்றைக்கே செத்து போயிட்டேன் அப்படின்லாம் வந்து சொன்னார். இது வந்து நான் பண்ணவே இல்லைன்றது அன்புமணி சொன்ன முதல் பொய்யின்னார். ரெண்டாவது ஒரு பொய், எஸ்ஐஎஸ் கூட்டம் ஒன்று நடத்துனாங்க. இதில் வந்து திண்டிவனத்தில் நடத்துனாங்க. அதில் என்ன சொல்கிறாரு, இது மாதிரி வந்து அன்புமணி வந்து அவர் வந்து இது மாதிரி 6 ரவுடிகளை அந்த கூட்டத்துக்கு அனுப்புகிறாரு, அதனால் நீங்கள் உஷாராக இருக்கணும்னு சொன்னார். அப்போ அது வந்து நான் போய் ரவுடிங்களை அனுப்புவேனா அப்படின்லாம் சொல்லி அவர் பேசினார். ஸோ எதுக்கு நான் இதை சுட்டி காட்டேன்னா, ராமதாஸ் வந்து வன்முறை தூண்டுறதில் அவர் வந்து கில்லாடி. அது பையனாக தன் தேவைக்கு முன்னாடி ஒன்றும் இல்லைங்க, அவருக்கு தேவை இருக்குது, அந்த தேவைகளை வந்து பையன் பண்ணணும். பையனாவது என்னென்ன அவர் தான் நல்ல தெளிவாக சொல்கிறாரு, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அதுக்கு அடுத்தது சொல்கிறாரு, குரு வந்து ஒரு சிஷ்யன் வந்து குருவை மிஞ்சிய சிஷ்யனாக இருக்கலாம், ஆனால் ஒரு தந்தையை மிந்திய தனையன் வந்து இல்லைன்றார். ஸோ இதெல்லாம் வந்து அப்படின்னா இதெல்லாம் காயின்ட் வேர்ட்ஸ் இதெல்லாம். இப்போ இது மாதிரி எல்லாம் பயன்படுத்துகிறாரு, எது கேட்டாலும் சொல்கிறாரு. இப்போ அவர் பண்ணுறது என்ன பண்ணுற மாதிரி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ இவங்க இந்த அன்புமணி நடைபயணம் போகிறார் இல்லையா, இப்போ வந்து நேற்று வந்து உத்தரமேரூரா, அப்புறம் இன்றைக்கி காஞ்சிபுரம். இந்த வரலாறுகள்லாம் நான் வந்து 1980களில் 90களில் நான் தான் எல்லா ஊருக்கும் போய் சங்கம் வைத்தவன். இப்போ ராமதாஸ்லாம் என்றைக்கா கூப்பிட்டா வர்ற ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் பல ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டார். வந்தால் இவர் தான் ராமதாஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடுவோம். அவர் வந்து இதில் வந்துலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. முதல்ல வந்து இந்த உத்தரமேரூரில் தமிழ்நாட்டிலேயே வன்னியர் சங்கத்துக்கு எல்லா ஒன்றியம் முழுக்க கிளைகள் அமைத்த ஒரு ஒன்றியம் வந்து உத்தரமேரூர். அதில் தான் நான் வந்து சொல்கிறேன் பிரகடனம். நான் சொல்கிறது தான் வந்து அப்போல்லாம் ட்ரெண்டிங் ஆச்சு போச்சு. என்ன சொன்னால், வன்னியர்களே நீங்கள் வந்து கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்கலாம், ஆனால் வன்னியர் சங்கம் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது. நான் தான் ஃபஸ்ட்டு 1980 சொல்லி அங்கே இதெல்லாம் பண்ணுது. ஸோ இப்போ அந்த ஊரில் நாங்கள் வச்சது சின்ன இடமா இருந்து ரோடு போட்டு கொடுத்த இடத்துல தான் இவங்கெல்லாம் போகிறாங்க. 5-3 அடுக்காக இருந்தால் அரியா பொண்ணும் கறி சமைப்பா, நீ ஒன்றும் பெருசாக ஒன்றும்லாம் கிழிக்க போகிறதில்ல. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து காஞ்சிபுரங்களா, இந்த காஞ்சிபுரத்தினுடைய வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 பேர் குண்டாஸில் போட்டாங்க கலைஞர் ஆட்சியில். அப்போ வந்து பூத்தா அருள்மொழி அவர் வந்து எந்த சிறைச்சாலையில் இருந்தார், மதுரை. பூத்தா இளங்கோவன் அவர் வந்து கோயம்புத்தூர் சிறைச்சாலை. வாழைச்செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திருச்சி சிறைச்சாலை. இன்னும் 2 பேர் வந்து அகரபாளையம் ராஜேந்திரன், அகரபாளையம் தாராசிங், இப்போ வந்து ஆரணி பகுதியில் உள்ளவங்க, அவங்கெல்லாம் வந்து வேலூர் சிறைச்சாலை. இவங்களெல்லாம் கைது பண்ணி உள்ளே வைக்கும்போது கூண்டாஸில் போட்டிருந்தாங்க. அப்போ நான் தான் நடைபயணம் வந்தேன். அப்போ முதல்ல வந்து நடைபயணம் வந்து இதில் வேலூரில் ஆரம்பித்து இங்கே வரும்பொழுது இந்த காஞ்சிபுரத்தில் அப்போல்லாம் இந்த இவங்க இருக்க சக்தியெல்லாம் இருக்குது, சக்தி கமலாம்பால்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போல்லாம் வந்து சும்மா வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வரும்போது எங்களை வந்து அடிக்கிறாங்க. எங்கே காஞ்சிபுரத்தில். அதுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் ஒரு தெரு விடாமல் என்னை சுத்த வச்சு என்னுடைய காலில் போன செருப்புக்கு மேலே கால் வீங்கி போச்சு. வீங்கி அப்புறம் போன பிறகு அதில் அந்த பையன்தான் ஒருத்தன் இருக்கிற அந்த பசுமை தாயகத்தினுடைய இப்போ என்னமோ துணைத் தலைவன் கண்ணன் ஒரு பையன் இருக்கான் குரோம்பேட்டையில், அவன் தான் நமக்கு ஹெல்ப்லாம் பண்ணி அதெல்லாம் செஞ்சான். அது இல்லாமல் அது எதுக்கு நான் அந்த இடத்துல தான் வந்து வாலாஜாபாத் அப்படின்றது அங்கே வந்து எங்களை வந்து தாக்குனாங்க. நிறைய பேர், நாங்கள் 23,000 பேர் நடைபயணத்தில் வந்தவங்க தாக்கி அந்த இடத்துல தாக்குனதுனால
போலீஸே நேராக துப்பாக்கியெல்லாம் எடுத்துலாம் சுட்டு இதெல்லாம் பண்ணுற மாதிரி வந்தாங்க. ரெண்டாவது அந்த சத்தி கமலாமலனுடைய செயின்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க தாலியில் அப்படியே ஒரு கையை போட்டு ரவுடிங்க வந்து இழுத்தாங்க சாயங்கால நேரத்தில். அப்போல்லாம் அவங்கெல்லாம் வந்து ஐயோ என் தம்பி வந்து இந்த ஊரில் வந்து பிரச்சனையாகுதேன்னு அழுதாங்க, உருண்டு பிறண்டாங்க. அப்போல்லாம் எல்லாரும் கூட கலந்துக்கிறாங்க. வண்ணார் சங்க தலைவர்லாம் வந்து அவர் நல்லா கொஞ்சம் தடியாக இருப்பார். அவர் கீழே விழுந்து உருண்டு பிறண்டு இது பண்ணார் அவர் கோபால். அப்புறம் நாங்கள் அங்கேருந்து எங்களுக்கு வழியும் இல்லை, வாய்க்காலும் இல்லை, சாப்பாடு கிடையாது. நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க அவுலூர்பேட் அந்த ஊருக்கு போயிட்டோம். அப்போ எஸ்பி யாருன்னு கேட்டால் முகமது இக்பால். ஏன் அவரை சொல்லனா, அவர் தான் வந்து ராஜீவ்காந்தி அசாசினேட் பண்ணும்போது அவரும் இறந்து போனவர். எஸ்பி அவர் வந்து வேலிகாத்தான் செடிக்கிட்ட வந்து அங்கேயே இருந்தார். ஸோ இவ்வளோ பெரிய கலவரம் வெடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து இது கூண்டாஸ்லேருந்து அவங்கள வெளியே விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நடைபயணம் வந்த ஊர் இதெல்லாம் வந்து நாங்கள் ஏற்கனவே தளம் கலம் அமைச்சு கொடுத்துருக்குறோம். அதில் தான் இவங்க போகிறாங்களே தவிர இவங்க யாரும் ஒன்றும் பண்ணலை. ஸோ அப்போ வந்து ஹிந்து பத்திரிக்கைலாம் வந்து பேட்டி எடுத்தாங்க. நிறைய நாள் வந்து போக்குவரத்தே ஸ்தம்பித்தது போச்சு. ஏன் இதை சொல்லனா, அப்புறம் நடைபயணம் வந்து அப்புறம் தான் கலைஞர்கிட்ட சொல்லி அந்த 5 பேரை கூண்டாஸ்லேருந்து எடுத்து வெளியே விட்டேன். அதுக்கெல்லாம் ஒருத்தரை கூட ஒரு ஜெயிலில் போய் ராமதாஸ் பார்த்ததில்லை. இல்லை அப்போ கவர்னரையும் மற்றவனை பார்த்து ஒரு மனு கூட கொடுக்கல. அதை பற்றி பேசுறதும் இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து நடைப்பயணம் போனால் கலவரம் வரும், நீ போகக்கூடாது, என் பேரை பயன்படுத்தாத, உன் பேரை தனியாக வச்சுக்கோ, சின்ன பயன்படுத்தக்கூடாதுன்னு அடுத்தடுத்து தொடர்ந்து ரிட்டாலியேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒன்றும் இல்லைங்க, அதுக்கெல்லாம் சூத்திரதாரி வந்து சுசீலா. நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டேறீங்க. நீங்கள் வந்து எல்லாரும் ராமதாஸ் கூட சொல்கிறாரு, அது வந்து விரசமான கேள்வியாக இருந்தாலும் பரவாயில்ல கேளுங்கன்றாரு. ஆனால் யாருமே கேட்க மாட்டீங்களே. இது இப்போ அவர் பிறந்த நாள் கொண்டாடினார். எங்கே கொண்டாடுறாரு? 25ஆம் தேதி முதல்ல வந்து அந்த கோனேரி குப்பம் காலேஜில் போயிட்டு அங்கே போய் பிறந்த நாள் கொண்டு கேக் வெட்டுறாரு. அடுத்தது எங்கே போகிற தோட்டத்தில் போய் அதுக்கு அடுத்தது எங்கே போகிற திண்டிவனம் அவர் வாழ்ந்த வீடு இருக்குது இல்லையா, அந்த பொண்ணு கூப்பிடுது கவிதா ஸ்ரீ காந்திமதி. அவங்கெல்லாம் வந்து அவங்க வீட்டில் வச்சு கேக் வெட்டுறாங்க. 3 4வது வீடு இது முடிஞ்ச உடனே நேராக சுசிலா வீட்டில் போய் தான் அவருடைய 2வது மனைவி வீட்டில் போய் தான் கேட்க விட்றேன். இது எல்லாம் பச்சையாக எல்லாருக்கும் தெரியுங்க. இதில் இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் அவங்ககிட்ட போய் நின்றுக்கணும் இல்லையா. நான் தான் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அறிமுகமானவங்க தெரிஞ்சவங்க. இவங்க எல்லாருமே பணம் அங்கே தான் கொடுக்கணும், பணம் அங்கே தான் வாங்கிட்டு போய் வட்டி விட்டுட்ருக்காங்க. ஸோ இதனால் வந்து சுசிலா வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஃபோர்ஸ். சுசிலாவினுடைய சிண்டு இது வந்து சுசிலா கையில் இருக்கிற சிண்டு யாரு? ராமதாஸ். இப்போ சௌமியா கிட்ட இருக்கிற சிண்டு அன்புமணி. இவர் வந்து சொல்கிறார்ல, மனைவி சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அன்புமணிக்கிறாரு. கரெக்டுங்களா? ஸோ அவங்க சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதுதான் நடந்துட்டுருக்கு. ஸோ இது எப்போ வந்து வெடிக்கும் அப்படின்னா, இப்போ 10ஆம் தேதி வரலும் ராமதாஸ் வந்து நீங்கள் வந்து லேஸில் எடை போட முடியாது. அவர் வந்து நீங்கள் சொல்லிட்டாரு இல்லை, எல்லாத்தையும் கிளவராக வேலை பார்த்து காலி பண்ணிட்டார். இப்போ கூட தெரியுன்றார். அவர் வீட்டில் வச்ச அந்த வந்து மைக்ரோஃபோன் ஒட்டு கேட்கும் கருவி வந்து என்ன சொல்கிறாரு, அது யாருன்னு எனக்கு தெரியும் சொல்ல வேண்டியதானே. அதை சொல்ல மாட்டாரு. அதில் என்ன சொல்கிறாரு, நான் வந்து தனியார் இதுக்கிட்ட கொடுத்தேன், அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, இது யாருன்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணுறாங்க, பண்ணி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ 2வது என்ன பண்ணுறாரு, அது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவனுடைய தலைமை நிலை செயலாளரை வச்சு கொடுத்துருக்காங்க. அதனுடைய கருவியும் ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ சைபர் கிரைமில் வந்து பண்ணும்போது அவங்க குட்கா ஏதோ ஒரு பிரச்சனை அதில் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை முடிச்சுட்டு இதை பார்த்துட்டு சொல்கிறோன்னு சொல்லிட்டு அது பச்சையாக தெரியும் அது யார் அங்கே பண்ணாங்க. ஒரு அந்த மைக்ரோஃபோனை வைக்கிறது வந்து ஒரு ஆளால் வைக்க முடியாதுங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் நிறைய பேருக்கு தெரிஞ்சு தான் அதை வச்சுருக்காங்க. யார் அவங்க வீட்டில் வேலை செய்ய, ராமதாஸ்க்கு எதிராக அவங்க வீட்லேயே உள்ளடி வேலை பார்க்க ஆமாம் அன்புமணி சொல்லி வேலை பார்த்துருக்குறாங்க. அவ்வளோதான். ஸோ அதனால தான் ஊடு பூந்து ஒரு நாள்லாம் உதச்சி அமகலம் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டார் இல்லையா. அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, முன்னாடியே வரும்போது யாரும் நம்பலை. அவர் வந்து பாட்டிலால் அடித்தாங்க, அவங்க அம்மா வந்து குத்தனார், மூஞ்சி வீங்கி போச்சு, ராமதாஸை வந்து எட்டி வச்சு தள்ளி விட்டா மாதிரி இதெல்லாம் நடந்தது. ஒரு வயசான காலத்தில் 85-6 வயசில் வந்து இந்த மாதிரி ஒரு புள்ள அடங்காமல் பண்ணுறான்னா அதுக்கு என்ன காரணம்? ஆனால் பொதுவெளிகளில் அவர் வைக்கிற எந்த விமர்சனத்துக்குமே அன்புமணி பதில் சொல்ல மாட்டாரு. அப்பா தான் எல்லாமே, அவர் தான் தலைவர், அவர் தான் நிறுவன தலைவர், அவர் தான் தெய்வம், அவர் தான்ன்ற மாதிரியான ஒரு இமேஜை வச்சுட்டே தான் இந்த நடைப்பயணத்தப்பவுமே அவர் வைக்கிற எந்த விமர்சனத்துக்கும் பதில் சொல்லாமல் அவருடைய வேலையை தான் அவர் தொடர்ந்து அதாங்க தூக்கி அப்படியே கொலையில் குத்துறதுன்னு அர்த்தம் அது. ஸோ இப்போ ராமதாஸா அது தான் பண்ணிட்டு இருக்க மாதிரி. ஸோ காலி பண்ணுற மாதிரி என்னென்னா, அவள் வந்து அதாவது இப்போ மாமியார் மருமகள் சண்டைன்னு வச்சுங்களேன். ஒரு மருமகள் வந்து நல்லா படித்து விவரமாக இருப்பாங்க. அவங்க வந்து என்னெல்லாம் திட்டம் போட்டு அவங்கள காலி பண்ணாலும்
அந்த மாமியார் இருக்கிறவங்க அனுபவம் மிக்கவங்க, அனாவசியமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே, சரி, அதுதான் ராமதாஸ் அனாவசியமாக ஹேண்டில் பண்ணுறாரு. அப்படி பண்ணுறாரா? ஆமாம். இல்லைன்னா பின்ன போக போக அவர் தொடர்ச்சியாக அவருக்கு அவங்க சைடில் அன்புமணி ஆதரவாளர்கள் அவர் புலம்பிகிட்டே இருக்காருங்கிற மாதிரியான ஒரு பார்வை தான். அவரோட இயலாமையில புலம்பிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற இயலாமையில் இல்லாமலாம் எப்படி எல்லாரையும் கூப்பிடுறாரு? இயலாமைன்னு சொல்றீங்க, எல்லாத்தையும் வச்சு பண்றாருல. இதுவரையிலும் அந்த இடத்துல போனவங்க யாருக்கும் வந்து ரேஷன் அரிசியில் தான் சோறு போடுவாங்க. உங்களுக்கு தெரியுங்க, இவர் இருந்தார் இல்லைங்களா, நம்ம பொதுச் செயலாளர். அவருக்கே ஒரு ரூமே இல்லாத, ஒரு ரூம் டோர் இல்லாத ரூம்ல தான் இருந்தாங்க. அதையும் எல்லாரையும் சொன்னார். அதையும் அவரும் சொல்றாரு. அவர் இப்போ என்ன சொல்றாரு, வந்த உடனே எங்க இப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு போயிட்டு துணி எடுத்துட்டு வரேன்னு மதுரை போய் ஃப்ளைட்டில் பிடிச்சி இங்கே கொண்டு வந்து 7 ஸ்டார் ஹோட்டலில் மிதக்க விட்டா, அன்புமணி சேர்ந்து மிதந்தான்னு சொல்கிறார். ஸோ இப்போ இதெல்லாம் என்ன, இதுன்னா என்னெல்லாம் பேச முடியுமோ எல்லாம் பேசுகிறாருல்ல. இப்போ தான் உண்மையை பேசுகிறார். ஓகே. அப்புறம் ரெண்டாவது வந்து திலகபாமாலாம் அனுப்புனார். ஸோ அவர் என்ன பண்ணார், இப்போ சட்டம் மாதிரி கரெக்டாக கையில் எடுத்துட்டார். என்னென்னா, இப்போ பொதுச் செயலாளர் யார் இருக்கணும் அப்படின்னா ஒரு இவங்க பட்டியலினத்தினர் ஒருத்தர் வந்து பிடிச்சின்னு வந்துட்டாங்க. அவர் யார் வந்து முரளி சங்கர்னு சொல்லிட்டு அந்த அரூர்காரர் அந்த தம்பியை பிடிச்சின்னு வந்துட்டாங்க. அவர் வல்லுவன், அந்த ஜாதகம்லாம் சொல்கிறாரு. அவரை பிடிச்சி அது கரெக்ட் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பொருளாளர் யாருன்னா ஒரு மைனாரிட்டி. இப்போ நான் தான் கட்சி ஆரம்பிக்கும் போது எப்படி இவர் தலித் எல்மெண்ட் நான் தான் கூப்பிட்டு வந்தேன். அதே மாதிரி எங்கள் ஆஃபீஸ் இருக்கும்போது அங்கே ஆட்டோ ஓட்டியிருந்தார் அனிபா, அவர் தான் பொருளாளர். ஏன்னா ஒரு சிறுபான்மையினர் மதத்தை சார்ந்தவர் வரணும்னு சொல்லிட்டு பண்ணோம். அதை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அவரை கொண்டு வந்துட்டாங்க. இவ்வளோ நாளாக அது பண்ணவே இல்லை, நடுவில் விட்டுட்டாங்க. அப்புறம் வந்து அந்த இவரை வந்து உசைன், அந்த இவர் இருக்கிறார் இல்லைங்களா, இந்த பொருளாளர் வந்து ஒருத்தரை வந்து கூப்பிட்டு வந்தாங்க, மன்சூர் உசைன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து அசார் மன்சூர் உசைனை வந்து கூடன்னு வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அவர் கரெக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணார், கரெக்டாக கிளவராக பண்ணி காயை நவுத்திட்டார்ல. நவுத்துனா எப்படி நவுத்துறாரு, ஆடிட்டரை கூட்டாரு. கட்சியில் இனிமேல்ட்டு வந்து செக்குலாம் கையெழுத்து போகிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு, அவர் பேர் விஸ்வநாதன் ஏதோ அவரை கூப்பிட்டு அங்கேயே பேசி அதை சொல்லிட்டாரு. இங்கே தலைமை அலுவலகம் இது கிடையாதுன்ட்டாரு. அவர் இருக்கிற இடம் தான் தலைமை அலுவலகம். ஓகே. ஸோ வந்து ஆஃபீஸ் மூடியாச்சு, பணம் வந்து கட் பண்ணிட்டாரு. இதை வந்து கட்சி பணத்தை எடுக்க முடியாது அன்புமணியால். அவங்க கோஷியெல்லாம் கையெழுத்து. அன்புமணி தரப்புல தேர்தல் இவங்க சைடில் கட்சி ரீதியாக பண்ணாலும் இவர் தேர்தல் ஆணையத்துக்கு மூவ் பண்ணலாம். ஏன்னா பொதுக்குழு தான் என்ன தேர்ந்தெடுத்தது, நீங்கள் பொதுக்குழு கூட்டி நீக்குங்க அப்படின்றாரு. ஒன்றுமே இல்லைங்க, இல்லாத கட்சிங்க அது. கழுது தெரிஞ்சு கட்டுரும்பாயிடுச்சு. 2009க்கு அப்புறம் அவங்க கட்சியே இல்லை. 2009க்கு அப்புறம் வந்து அவங்க கட்சியை வந்து பார்ட்டிக்கு ஏதாவது சிம்பிள் இருக்கா, பார்ட்டி வந்து இது ரெகக்னைஸ்டு பார்ட்டியா கிடையாதுங்க. அது நான் சொல்றது கேளுங்க, ஒரு பார்ட்டி ரெகக்னைஸ்டு பார்ட்டி அப்படின்னு சொன்னால் 8% போலிங் ஓட்டு வாங்கணும். ரெண்டாவது வந்து எவ்வளோ வாங்கணும், 8 வந்து எம்எல்ஏ இருக்கணும். அப்படி இல்லைன்னா 2 எம்பி இருக்கணும். ஒரு அதுவும் லோக்சபா எம்பி எதுவுமே இல்லையே. 2009க்கு அப்புறம் இதுவரையிலும் இல்லையே சார். ஆனாலும் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தால் அந்த கூட்டணிக்கு பலம்னு தானே இப்போ வரைக்கும் தமிழக அரசியல் இருக்கு. இல்லைங்க, பலன்றது இல்லை. நீங்கள் வந்து பத்திரிகைலாம் மீடியாக்கள்லாம் அதெல்லாம் போட்டுட்ருக்கீங்க. இது ஒன்றும் இல்லாத கட்சி, கழுத்து தெரிஞ்சு கட்டுருமானது, அது இல்லாத இதுக்கு வந்து போங்க, அங்கே போய் கொடுக்கலாம். நான் சொல்கிறது கேளுங்க, இப்போ ஒரு கட்சி போட்டியிடுதுன்னு வச்சுங்களேன், புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கூட 10 இடங்களில் போட்டியிட்டு அவங்களுக்கு ஒரு தனி சின்னம் கொடுக்கலாம். இப்போ மாம்பழத்தை வந்து 2 பேருங்க எல்லாம் முடக்கிட்டு வேறு ஒன்று கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரிலாம் இல்லை, புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்க கூட மாம்பழம் சின்னம் கேட்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நடைமுறையில் உள்ளது. எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்ய போகுது, இல்லாத ஒரு கட்சிக்கு, அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சிக்கு இவங்க வந்து போட்டியிட்டால் என்ன பண்ண முடியும்? முன்னாடி இருந்த இதில் இருந்தது 7 மத்திய அமைச்சர் இருந்தாங்க, 11 ஆண்டு காலம் வந்தாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பத்திரிகைகளில் மீடியாக்களில் ஒரு லைம் லைட்டில் அவங்க வர முடியும். சொன்ன உடனே அந்த கருத்து போகுது தவிர வேற என்ன இருக்குது, இதான் இங்கே ஒன்றும் இல்லையே. ஆனாலும் வட மாவட்டங்களில் அதிமுக பாமக கூட்டணி சேரும்போது அந்த வாக்குக்கு ரொம்ப கணிசமாக அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, வன்னியர் வாக்கு. அது ப்ளஸ் அதிமுக வாக்குகள் பாமக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அது மியூச்சுவலாகவே நடக்குது. வட மாவட்டங்கள் இன்னமும் பாமக செல்வாக்கோட தான் இருக்குன்னு 2021 டேட்டா நமக்கு சொல்லுது சார். இல்லை, 2021 டேட்டா சொல்லுது. அது சொல்கிறதுக்கு என்ன காரணம், இப்போ 1998 2018 இப்போ நான் வந்து ஒரு வழக்கு போடுறேன். 240 அறக்கட்டளை, 200 லட்சம் கோடி ரூபாய். அதில் ராமதாஸ் அறக்கட்டளை வந்து எத்தனாவதுன்னா 58. அவர் தான் வந்து வன்னியர் கல்வி அறக்கட்டளை இருந்தது, ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை மாற்றினார், அயோக்கியத்தனம் பண்ணார். ஸோ அப்படி வந்தது, ஜனாதிபதி கையெழுத்து போட்டு வந்த அந்த சட்டத்தை பாஸ் பண்ணி செஞ்சு கொடுத்தது யாரு? நான் தான் கேட்டேன். ஆனால் கேட்டவனை யாரும் சொல்கிறதில்ல. கொடுத்த வந்து சட்டமன்றத்தில் நான் போனேன், வந்தேன், கொடுத்தாங்க. ஸோ அவங்க கொடுத்ததுனால நாங்கள் தான் கொடுத்தோம், வன்னிய சமுதாயத்துக்கு செஞ்சோன்னு சொல்லிட்டு இவர். ஆனால் இவர் வச்சிருக்கிற அந்த சொத்தை வந்து ஒப்படைக்கலை.
அது என் சொந்த குடும்ப சொத்துல தான் நான் வந்து அறக்கட்டளை ஆரம்பிச்சேன்னு அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம தோலை உரிச்சு காமிச்சா அப்போ வரல. இப்போ ரெண்டாவது வந்து அது வந்து யாருடைய ஆட்சியில் போட்டதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பிள்ளையார் சொல்லி கலைஞர் போட்டார், நாங்கள் கேட்டோம் போட்டார். அடுத்தது வந்தது ஜெயலலிதாவை எதிர்த்து போட்ட வழக்கு. நம்ம ஜெயித்தோம். இப்போ எல்லாருமே என்னன்னு கேட்டிங்கன்னா 18 முறை கஜினி படம் எடுத்தார், எல்லாம் ஜெயிச்சா. அப்புறமா 18வது தடவை தான் ஜெயிச்சார் அப்படின்னா. ஆனால் அதை எதிர்த்து 17 முறை ஜெயிச்சவன் யார்? பிருத்திவிராஜ். யாரும் சொல்கிறது இல்லை. இப்போ நாங்கள் அதை தான் நான் தான் பண்ணாத யாரும் சொல்கிறீங்க? அவர் பேரை தான் சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்தது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இடஒதுக்கீடு. நாங்கள் கேட்டது 15% இடஒதுக்கீடு. அதுக்கு தான் வழக்கெல்லாம் போட்டு நான் நிறைய காலம் வந்து அதுக்காக சிரமப்பட்டு எல்லாம் செஞ்சோம். இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா கடைசி நேரத்தில் 10.5 எப்படி வருது? எங்கள் பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை பண்ணாதான் வராது ப்ரொசீஜரு. ஜெயலலிதா வந்து அரசாணை போட்டாங்க, அது வந்து பேக்வேர்டு கமிஷன் கொடுக்கலாமான்னு கேட்டாங்க. இந்தியாவில் ஆல்டர் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குது? இடஒதுக்கீடு அந்தந்த கன்சர்ன் ஸ்டேட்டினுடைய யூனியன் டெரிட்டரியுடைய பேக்வேர்டு கமிஷன் அவங்க தான் பரிந்துரை பண்ணுறாங்க. 10.5ன்னு சொல்லிட்டு இந்த 116 ஜாதி வந்து நான் கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் போட்டு 20% வாங்கும்போது 108 ஜாதி, அப்புறம் 8 ஜாதி சேர்த்துட்டாங்க. முதல்ல கொஞ்சம் கணிசமாக கிடைச்சிது. அப்போ கலைஞர் என்ன சொன்னார்? நான் ஒரு கனி கொடுத்துருக்கிறேன், சுவைத்து பாருங்கள், புளித்தா மாற்றி தரேன்னாங்க. ஏன்னா இவனுங்க வந்து அழிவு போச்சு, இவங்க இஷ்டத்துக்கு எது பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண பிறகு அங்கே போகுது இல்லையா? இப்போ வந்து போன பிறகு வந்தது. அதில் தான் வந்து 116 ஜாதியை 3ஆக பிரிக்கிறாங்க. வன்னியர்களுக்கு அப்படின்னு பெருத்த சமுதாயம், அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அம்பாசங்கர், சட்டநாத கமிஷன் ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் காமிச்சிட்டு 10.5 புரியுது. இப்போ கோர்ட்டில் அது வந்து கோர்ட்டில் அடுத்தது வந்து 93 ஜாதி. அதில் வந்து இவங்க சீர்மரபினர், கல்லர், பரமலை கல்லர் அவங்கெல்லாம் வந்து அதுக்கு வந்து ஒரு 93 ஜாதி சேர்த்து வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7%. அதுக்கப்புறம் எஞ்சி இருக்கிற 2.5% வந்து இசைவேளாளர் உள்ளிட்ட அம்பலக்காரங்க அவங்களெல்லாம் சேர்த்து 2. ஸோ இதுதான். இதை யார் கண்டுபிடிச்சது? ஏற்கனவே கரெக்டாக ரெடியாக இருந்தது. 2012 சொல்லியாச்சு. அது நீதி அரசர் வந்து இவர் கவுல் கூட சொல்லிட்டார், ஃபைனல் ஆர்டரே போட்டார், உங்களுக்கு உடனே கொடுங்கலாம் சொல்லி. ஸோ இதெல்லாம் போயிட்டு அந்த நேரத்துக்கு வரும்போது உடனே கூட்டணிக்காக தான் அதை பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அப்போ வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எடப்பாடி கூட கேட்டேன், என்னங்க இது மாதிரி வந்து கொடுத்தது கேஸ் போட்டு கொடுத்தாலும் அது ஒழுங்காக சொல்லணுமா இல்லையா? இப்போ வந்து நீதிமன்றம் கொடுத்தது அவன் தகராறு பண்ணி கொடுத்ததுனால தானே உங்களுக்கு வந்து சவுத் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் ஒரே தகராறு ஆகுது, கோர்ட்டுக்கெல்லாம் போகிறாங்க. இதுவரையிலும் யாருமே இது நீதிமன்றம் தான் கொடுத்ததுன்னு சொல்லலை. மதுரை நீதிமன்ற கிளை என்ன கேட்குறாங்க? CN ராமூர்த்தி போட்ட வழக்கு எங்கன்னு தான் கேட்டான். ஸோ இதெல்லாம் வந்து தகராறு, இது வந்து அரசியல் காரணங்களுக்காக அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்லாம் இல்லை. ஸோ இது வந்து நீதிமன்றம் சொன்னதை தான் நாங்கள் செய்ய சொல்கிறோம். மூல ஆதாரம் யார்? நாம தான். அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? பேசலை. இப்போ வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு? ஊர்வலம் போகிறாங்க. இந்த 3 செஞ்சது அதிமுகவுக்கு ஓட்டு வர்றதுக்கு தான் காரணம். ஓகே. இப்போ நான் தான் பண்ணேன். 10.5 பெரிய அளவு இம்பாக்ட் இருந்தது. இல்லை பெரிய அளவில் கொடுத்துட்டார். யார் கொடுத்தாங்க? கொடுத்தவங்க தான் சொல்லுவாங்க. இது வாங்கி கொடுத்தவங்க யார் சார் சொல்கிறாங்க? ஆனால் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ஆர்டர் வந்து உடனே அன்புமணியும் ராமதாஸ் தொலைபேசியில் பேசி கண் கலங்கின வீடியோலாம் நம்ம என்னதை பார்த்தோம். டாட்டு குத்தி அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன மாதிரி இது வந்து வன்னியருக்கான கட்சியே இல்லை, வன்னியர் கட்சின்னு ஒரு இமேஜ் இருக்குது, அதை நான் உடைச்சிருவேன் அப்படின்லாம் சொன்ன மாதிரி. அவ வந்து 2016 முதலமைச்சர் கேண்டிடேட்டா நிற்கும்போது அதில் என்ன பண்ணாரு? என்ன ஜாதின்னு கேட்கும்போது அதில் கோடு போட்டார். ஜாதியை இல்லைன்னு தான் பண்ணவர். நாங்கள் பொதுவாக வரோங்கிற மாதிரி இல்லை பொதுவாக. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து டாட்டு குத்திட்டு யார் பெற்ற பிள்ளைக்கு யாரா பேர் வைக்கிறது நான் கேட்டேன். ராமதாஸ் எல்லாரையும் வந்து காக்கை வன்னியர்கள் ஈனப்பிறவிகளும் அதை தான் கேட்டேன். ஏன்டா ஈனப்பிறவிகளா? ஏன்டா நீங்கள் வந்து நான் பெற்ற பிள்ளைக்கு நீங்கள் எப்போ இனிஷியல் போடலாம்லாம் கேட்டோம். அது தகராறுலாம் நடந்தது, உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வேற ஒருத்தர் உழைப்பை திருடுறவங்க சார், திருட்டு கும்பல் அவங்க, அந்த கம்யூனிட்டி பசங்க, இதுதான் வேலை அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வரும்போது எப்படி சார் அது சரி வரும்? இதெல்லாம் முன்னாடி கரெக்டு, இப்போ எல்லாம் வந்திருக்குல்ல சார். விரல் நுனியில் விஷயங்கள் இருக்குது. மனசு இருந்தால் எல்லா இளைஞர்களும் அதை பாருங்கள். அதனால தான் நான் சொன்னேன், இவன் பக்கம் போகாதீங்க, அவன் பக்கம் போகாதீங்க, உங்களுக்கு என்ன புத்தி இருக்குது பாருங்கள். அப்போ போட்ட அந்த இதிலெல்லாம் வந்து பெருங்குளத்தூர்லாம் வந்து நீங்கள் அடிச்சிங்க. மொத்தம் எவ்வளோ கேஸ்? 35,568 கேஸ் இருக்குது. எவரும் வேலைக்கு போக முடியாது. இன்னைக்கும் போட்டு நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிங்கன்னா இந்த கேஸில் போனோம்னா வேலைக்கு போக முடியாது. இப்போவுமே நிறைய இடங்கள் அங்கங்கே தள்ளுமுள்கள் நடக்கிறதே நம்ம பார்க்குறோம் அன்புமணியோடைய நடைப்பயணத்தில். இல்லை அதுதான் சொல்கிறேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அது கிளைமேக்ஸ் வந்து 10ஆம் தேதிக்கு அப்புறம் சார். அது மகளிர் மாநாடு நடக்குது இல்லை, அந்த மகளிர் மாநாடு வரலும் ஒன்றும் வச்சுக்க மாட்டார். எல்லாம் மகளிர் மாநாடு வரும்போது அவர் எல்லாம் பண்ணுவார். ராம்தாஸ் பண்ணுவார். மகனாவது கேட்கணும். அவங்களுக்கு வந்து என்னென்னா சௌமியா தான் அவனை டிக்டேட் பண்ணுது. சௌமியா
இழுத்த இழுப்புக்கு அன்புமணி போற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை பச்சையா இப்போ சொல்றாரு. பாட்டாளி மக்கள் கட்சியோட இந்த 2019-20 காலகட்டங்களுக்கு அப்புறம் சௌமியா தான் ஒரு மகளிர் அணி முகமா இருக்காங்க. அவங்க இல்லாம எப்படி ஒரு மாநாட்டை நடத்திட முடியும் ராமதாஸால? இல்லை அதுக்கு என்ன இருக்குது? இப்போ ஏற்கனவே நம்ம மாநாடு அவங்களுக்கு என்ன வன்னியர் சங்கத்தில் உறுப்பினரா ஏங்க எல்லாரும் வந்தது இன்னைக்கு அதான் அவங்க தானே ஒரு முகமா, அவங்க பொண்ணுங்க தானே ஒரு முகமா இருக்காங்க. என்னங்க அது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி செய்யறதுனால அது வருது. ஏங்க இவர் அன்புமணியே என்னங்க ஒன்றும் இல்லாத பையன் தானுங்க. அவர் ராமதாஸ் வந்து என்ன பண்ண 35 வயசானவன ஒரு கொண்டு போய் விட்டான். ஒரு எச்ச இலை காற்றுல அடிச்சு கோபுரத்தில் போய்க்குது, அடுத்த காற்று அடிச்சு கீழே ஊந்துடும். அதுதான் இப்போ உழப்போகுது. அதுதான் அந்த வேலையை ராமதாஸே செய்வா மாதிரி. இப்போ நானுமே திரும்ப திரும்ப சொல்கிறேன், ராமதாஸ் கூட வந்து நம்ம ஒரு சமுதாயத்துக்காக நல்லவங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி ஒரு சாணியை பிடிச்சி வச்சு அது பிள்ளையாரு அது சரியில்லை குரங்கா மாறிடுச்சுன்னா என்ன சாணியை பிடிச்சி அதையே வந்து குரங்க வயிற்று எறிஞ்சு என்னங்க சாணி தான். அந்த கதை தான் நடக்க போகுது. இதில் வந்து மாற்று கருத்துக்கு எந்த இதுக்கும் இடம் இல்லை. இல்லை நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தனக்கு ஏதாவது ஒரு நான் 2 பேருமே கேட்குறேன், ஏதாவது ஒரு பத்திரிகையாளர்களையோ இல்லை ஒரு கொள்கை ரீதியாகவோ ஒரு இல்லை வந்து எழுத்தாற்றல் பேச்சாற்றல் எதுவுமே கிடையாது. யாரையாவது எது ஒரு நிருபர் கேள்வி கேட்டால் கூட ஓடி ஒளிகிற சாணியை கையில் வாங்கின்னு ஓடுற பசங்களாக இருக்கீங்க 2 பேரும். நீங்கள் வந்து அப்படியே பண்ணிடுவீங்களா? ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வர அறிக்கை தான் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும், ரொம்ப டேட்டாவோட ஒரு அறிக்கை கொடுப்பாருன்னு தமிழக அரசியலில் நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் ஒரு பார்வை வைக்கிறாங்க. இல்லை இந்த பார்வையாளர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க பத்திரிகை இது பண்ணுறாங்க சார். இவங்களுக்கு தெரியும் இப்போ வந்து 56 டிபார்ட்மெண்ட் இருக்குது. 56 டிபார்ட்மெண்ட்லேயும் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே எல்லாம் இவங்க வந்து எஸ்ஐஎஸ்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ செக்ரட்டேரியட்டில் வந்து ஐஏஎஸ் கிட்ட இந்த பேப்பர் மூவ் ஆகி வருது, இந்த பேப்பருக்கு வந்து கன்சர்ன் வந்து இது வந்திருக்குது, ஒப்புதல் கொடுக்க போகிறாங்க, இல்லை இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல போகிறாங்கன்னா அது கசியுது இல்லை. அதை வச்சு ஒரு அறிக்கை, இது அறிக்கை யார் எழுதி கொடுத்து இவரே அப்படியே யோசனை பண்ணி எழுதுறாரு. இப்போ எழுந்துக்கிறது 2 பையன் மொத்தம் 12 மணிக்கு எழுந்திருப்பான். இவன் வந்து அதுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இவங்களுக்கு வந்து எழுதி கொடுக்குறவர் வந்து பாவேந்தன் சொல்லிட்டு ஒருத்தர் அவர் தான் இருக்கிறார். இப்போ அவர் கூட டிஸ்பியூட் ஆயிடுச்சு இல்லை. பாவேந்தன் வந்து ராமதாஸுக்கு அறிக்கை எழுதி கொடுக்குறதில்ல. இப்போ அறிக்கை எழுதுகிற வேலையை வந்து யார் பார்க்குறதுன்னா தீரன் பார்க்குறாரு. அங்கே இருக்கிறவங்க மற்றவங்க வந்து அந்த கல்லூரிகள்லேருந்து அதை தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்த அறிக்கைகள் எல்லாமே வெட்டு காகித அறிக்கை தானே, அதில் என்ன இருக்குது? ஸோ இந்த மாதிரி அறிக்கை சொல்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும். இவன் வந்து அறிக்கை கொடுத்து எல்லாத்துக்கும் பத்திரிக்கை இல்லைன்னா போடுறதுக்கு ஒரு வச்சுருக்காங்க, நிறைய விளம்பரம் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, அதனால் வரலாம். 1 2வது வந்து அவருக்கு சொல்லும்போது இப்போ வந்து ஆசிரியர்கள் இப்போ வந்து அவங்களுக்கெல்லாம் அந்த கன்சாலிடேட்டட் பே அது மாற்றணும்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அதுதான் வருது. அது நடந்துச்சுன்னா நான் கொடுத்தவொன்னே அப்படியே நடந்து போச்சு. சரி அவ்வளோதான் சொல்கிறேன். 10.5க்கு நடக்க வேண்டியதானே. நான் வந்து 4 ரெசர்வேஷனை வாங்கி கொடுத்தோன்றல அருந்ததியருக்கு முஸ்லீம்களுக்கு விடுவானா சும்மா முஸ்லீம்கள் அருந்ததியருக்கு முஸ்லீம்களுக்கு வாங்கி கொடுத்தோம். ஏன்டா வன்னியனுக்கு வாங்கி கொடுக்கணும் கேட்பானா கேட்க மாட்டானா? இப்போ நாங்கள் கேட்குறோம்ல. ஸோ நீ சொல்கிற இல்லை. ஸோ அந்த மாதிரி அதுக்கான போராட்டங்களில் தொடர்ச்சியாக பாமக ஈடுபட்டு தான் இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி கூட அன்புமணி 10 இதற்கு போராடி இருக்காரு திருவள்ளூர்ல. இது என்ன தொடர்ச்சியான போராட்டங்கள் அவங்க ஒரே ஒரு விஷயங்க, போராடினால் இடஒதுக்கீடு வராதுன்றதை நீங்கள் முதல்ல வந்து மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணுங்க. ஒரு அழுத்தம் தானே சார்? அழுத்தம்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அழுத்தமாவது இழுத்தமாவது என்னன்னு கேளுங்க. இதே மாதிரி அழுத்தம் கொடுத்து போராடினாங்க. எங்கே போராடினாங்க? ஆந்திராவில் போராடும் போது முஸ்லீம்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? 10% ஒதுக்கீடு. அதே மாதிரி ராஜஸ்தானில் இது மாதிரி போராடினாங்க. குஜாரின மக்களுக்கு 14% கொடுத்தாங்க. மகாராஷ்டிராவில் போராடினாங்க, மராட்டா மக்களுக்கு 16. இது எல்லாம் இங்கே கேஸ் போனவொன்னு என்னாச்சு சுப்ரீம் கோர்ட்டில்? எங்கே பேக்வேர்டு கமிஷனுடைய பரிந்துரை எங்கன்னு கேட்டு அனுப்பிட்டான். ஸோ இது லீகலாக தான் நடக்கும். இதை தான் எவனும் சொல்ல மாட்டான். சட்டப்பிரகாரம் வந்தது. ஆக நாங்கள் சட்டப்பிரகாரம் அந்த சட்டத்தை மதித்து நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதை கொடுக்காம நீங்கள் வேற கதை பேசுனா என்ன அர்த்தம்? இல்லை ஸ்டாலினே கொடுக்கலாம், ஆனால் கொடுக்க மாட்டாரு, மனசு இல்லைங்கிறது தான் அன்புமணியோட விமர்சனம். இல்லை மனசு இல்லை. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து பதிவெல்லாம் போட்டு அதெல்லாம் செய்கிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுது? இது வந்து இவங்களுக்கு கணக்கு பண்ணி கொடுங்க, ஒரு அரைவல் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. நிறைய பேர் என்ன சொல்லலாம், அப்படியே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அப்படி தான் கொடுங்க. ஏன் இதில் பீகாரில் பண்ணாங்க, ஏன்னா கொடுக்க முடிஞ்சுதா? அவங்க குவெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது ஏன்னா பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை இருக்கணும். இப்போ பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை வந்து இப்போ இருக்குது. இவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள்லாம் தகராறு இதெல்லாம் பண்ண பிறகு திரும்ப நான் மாநில அரசு மேலே கேஸுகள் வழக்குகள் போட்ட பிறகு என்ன இருந்தது, உடனடியாக வந்து இந்த இடஒதுக்கீடை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு என்னன்னு கேட்டாங்கன்னா, சரி இவங்களுடைய சுப்ரீம் கோர்ட் இதுன்னு சொன்னதுக்கப்புறம்
டேட்டாஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அடிஷ்னல் செக்ரட்டரி, பேக்வேர்ட் கிளாஸஸ் செக்ரட்டரி, அது வந்து துறை மந்திரி கிட்ட வரும். அவங்க வந்து பண்ணும்போது 5 வருஷத்துக்கு எடுக்க சொன்னாங்க. இவங்க 10 வருஷத்துக்கு எடுத்தாங்க. 10 வருஷத்துக்கு எடுத்துகிட்டு என்ன சொல்லிட்டாங்க, இந்த கிளாஸ் 4ல் வந்து 21% இருக்காங்க, இதில் 14%, இதில் 12%. எங்களுக்கு எதுக்குங்க? நாங்கள் கேட்குதுன்னா எங்களுக்கு நீங்கள் வந்து காதில் காகிதப்பூ சுற்றிட்டு மணக்குன்னு சொல்லாதீங்க. எங்களுக்கு தேவையானது நாங்கள் வந்து நீங்கள் வந்து பலாக்கா வரும்போது வரட்டும், நியாயவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அப்போ கூட கொடுக்கணும்னு எதுவும் சட்டம் கிடையாது. அவங்களாம் பேசுகிறாங்க, எல்லோரும் பேசிக்கிறாங்க. நாங்கள் கேட்குறது இங்கே அரசாங்கம், இது நீதிமன்றம் சொன்னது, பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை பண்ணது, ஏற்கனவே செயல்படுத்தி அதை செயல்படுத்துறதுக்கு ஏன் உங்களுக்கு தயக்கம்? அவன் என்ன கேட்குறான், அந்த அரைவல் கேட்குறான். இது என்ன ராக்கெட் என்ஜினியரிங்காக பெரிய காம்ப்ளிகேட்டட்? இது ஒன்றுமே இல்லைங்க. ஒரு இதில் இருக்கிற நிபுணத்துவம் வாய்ந்த, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்கலாம், ஐஐடியில் கேட்டாங்க, அவன் இந்த மாநிலத்திற்கும் அவன் ஒத்துக்கலை. நீங்கள் வேறு இடத்துல கேட்டுக்கன்னா வேறு இடத்துல கேட்டு வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி அரைவ் பண்ணியிருக்கிறாங்க, ப்ரொஜெக்டட் ஃபிகர்ஸ் 1931 சென்சஸ் தான் எல்லாத்துக்கும் பேஸ், அதை வச்சு தான் பண்ணாங்க, பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்லை. மனசு இல்லைன்றதை விட ராமதாஸ் தகராறு பண்ணால் நாங்கள் கொடுத்துட்டோம், ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ்க்காக. ஆமாம். ரெண்டாவது 1 இயருக்கு அவருக்கு மட்டும்தான் அத்தாரிட்டி. அப்போ எல்லாருக்கும் நான் தான் ஏற்கனவே சொல்கிறார்ல, எதுவுமே சம்மந்தமே இல்லாட்டாலும் நான் தான் வாங்கி கொடுத்தேனே. சரி, அருந்ததியருக்கு வாங்கி கொடுத்தது யார் சார்? அது வலசை ரவிச்சந்திரன் ஒருத்தர் ஆற்காடு பக்கத்தில் இருக்கிறார். அவங்கெல்லாம் போராடி, அவங்கள கேட்டு போராடியில் அவங்கள கேட்டு முறையாக அணுகி தான் வாங்குறாங்க. ஸோ இஸ்லாமியர்கள் அது மாதிரி கேட்டுவாங்க. ஸோ இவர் நான் தான் பண்ணேன், எல்லாத்துக்கும் பண்ணேன்னு சொல்கிறாரு. அது மாதிரி எல்லாத்துக்கும் இவர் இது எடுத்துக்கிறாரு. அவர் தானே சார் வன்னியர்கள் முகமாக பார்க்கப்படுறாரு. நான் தான் சொல்கிறேன், அந்த பையனை இவன் தான் ராமதாஸ்னு அறிமுகப்படுத்தியவன். நான் தமிழ்நாடு முழுக்க என் வாழ்க்கையை துறந்து, இளமையை துறந்து, ஒவ்வொரு கிராமங்களாக போய் தட்டி எழுப்பி அந்த சாலை மறியல்லாம் நடத்தும் போது பெரிய பிரதான சாலைகள் பக்கத்தில் நீங்கள் வாங்க, பாதிக்கப்படுறீங்க, உங்களுக்காக ஊரில் இருக்கிற மற்றவங்களையும் கூட்டுக்குங்க, நாம் சமூக நீதி கேட்போம். இப்போ ஒரு ஊரில் சலவை தொழிலாளி, சவர தொழிலாளி எல்லாம் இருக்கிறாங்க, அந்த விஸ்வகர்மா மற்றவங்களாம் இருக்காங்கல்ல, இந்த விவசாயம் பண்ணுவதற்கு உதவி புரிகின்ற மற்ற சகோதரர்கள்லாம் சேர்த்துக்கிட்டு நாங்கள் கேட்டோம், சமூக நீதி கேட்டோம். அதனால தான் ஜெயிலில் போனவங்க எல்லாம் வேற வேற சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். துப்பாக்கி சூழ்ல இறந்து போனவர்களும் வேற வேற பத்தர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கார், யாதவ் சமுதாயத்தை சார்ந்தவர்களாம் இருக்கிறாங்க செத்து போனவங்க. அப்ப இவருக்கு என்ன கிடைக்குது? இவன் எங்க நாங்கெல்லாம் சேலம் சென்ட்ரல் ஜெயிலில் இருந்தேன், இவன் திண்டிவனத்தில் குடிச்சிட்டு அங்கே சாயங்காலமாக கைது பண்ணி இங்கே போட்டுட்டு நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போனோம், எல்லாம் பெயிலில் வரக்கூடாது, அவங்களாம் விடும்போது வரணும்னா இவன் மட்டும் முதல்ல பெயிலில் மைக்கு பிடிச்சி பேசிட்டு இவரால் தான் சார் நடந்ததுன்னு அதையே வச்சு ஏமாற்றிட்டு இருக்கான். பார் நான் வந்தேன் அப்படி நான் நிறைய இதை சொல்கிறேன், டேய் உங்கள் இந்த பெருங்காய டப்பாலாம் போச்சு, பெருங்காய டப்பாயிலேருந்து பெருங்காயம்லாம் போச்சு, காலி டப்பா, வாசனை கூட அடிக்காது. இந்த குடு வயசு கிழமை கிடுக்கிடு போராட்டம் அறிவிக்கிறானா? எங்களை மாதிரி இல்லை, அங்கே யாருமே கிடையாது. எல்லாம் ஏதோ பழப்பு நடத்துறதுக்காக வந்திருக்கிறாங்களே தவிர இதெல்லாம் போராட்டம் நடத்த முடியாது, போராட்டமும் தேவையில்லை. இது அரசு நினச்சா கொடுக்கலாம். சரி, இப்போ அந்த பேக்வேர்டு கமிஷன் என்ன பண்ண, முதல்ல 1 மாதம் எக்ஸ்டென்ட். இப்போது தமிழக அரசு எடப்பாடி என்ன பண்ணார், கொடுத்துட்டு போயிட்டார். கடைசி காலம் இல்லை, எல்லோரும் கடைசி காலம்னா இது கேவலம் 9 ஆண்டு காலம் காலதாமதம் பண்ணி கொடுத்தாங்க. அன்னைக்கு அறிவிப்புக்கு ஒரு 2-3 மணி நேரம் இல்லை. அது என்னென்னா எல்லாரும் அதை தான் சொல்கிறீங்களே தவிர அது ஏன் நடந்தது? அன்றைக்கி இவர் இறந்து போயிட்டார், தா பாண்டியன், அவர் எம்எல்ஏ எம்பியாக இருந்தவர். அதனால் தள்ளி வைக்கிறாங்க. ஸோ அது தீர்மானம் தள்ளி வைக்கும்போது அவை மதியானம் 3 மணிக்கு கூடுது, அப்போ அறிவிக்கிறாங்க, ஒன்று தேதி வருது. ஓகே, அதுதானே தவிர இது என்ன எப்படிங்க அறிவிக்கிறதுனா சட்டப்படி அறிவிச்சதுங்க. யாரும் உண்மையை பேச மாட்டுறாங்க. 9 ஆண்டு காலம் கேவலமாக இல்லை இந்த அரசியல்வாதிகளுக்கு? முல்லை பெரியாருக்கு பண்ணு, இந்த பாலாருக்கு பண்ணு, இதை திட்டங்கள்லாம் செயல்படுத்தணும். நீங்கள் கேட்குறவங்களுக்கு எங்கேயாவது கொஞ்சமாவது இருக்குதா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இதை நீங்கள் செயல்படுத்தணுமா இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ இடஒதுக்கீடுன்றது கரெக்டாக இருக்குதுங்க, அது ஒன்றுமே பிரச்சனையே இல்லை, எப்போ ஒன்றாலும் அறிவிக்கலாம். இந்த 1 மாதம் 6 மாதம் 6 மாதம் 1 மாதம் 3 மாதம் போட்டு 4 வருஷம் கடந்து போச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா அடுத்தது 1 வருஷம் டைம் கேட்டு, அது இப்போ நடக்காது. இந்த தேர்தலுக்கு முன்னாடி இடஒதுக்கீடு என்பது வருவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனால் அன்புமணி இந்த தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம்னு இதை காயின் பண்ணி தான் ஒரு பிரச்சாரத்தை, தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் ரொம்ப நல்லா. ஆனால் ராமதாஸ் இது முழுக்க பர்சனலாக திரும்ப ஒரு பர்சனல், இவர் அரசு கட்சியை அடுத்த கட்டத்தை கொண்டு போக நகர்த்தினாலும் அவர் திரும்ப பர்சனலாகவே போய் பேசுகிறாரே சார். எங்கள் யாருக்கிட்டேருந்து உரிமை மீட்கிற? உங்கள் அப்பங்கிட்டேருந்து உரிமை மீட்கிறியா? உன் பேரே போடக்கூடாதுன்றான்.
அன்புமணி என்ன சொல்கிறாங்க, பயன்படுத்தாத ஆர் ஒன்றா இனிஷியலாக போட்டுக்க அப்படின்னு. இவன் சூடு சொரணை இருந்தால் ராம்தாஸ்னே போட்டுக்கலாம், அன்புமணி ராம்தாஸ்னு. கையெழுத்தை கூட ராம்தாஸ்னே போடலாம். இவங்க என்ன ஏற்கனவே என்ன சொன்னாங்க, இந்த சட்டமன்றத்தெல்லாம் பேசியிருப்பாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இப்போ வந்து நம்ம அப்பா யாருன்னு தெரியாது, அம்மா தான் நமக்கு இது, அதனால் வந்து அம்மா இனிஷியலை போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சட்டமன்றத்தில் எல்லாரும் பேசியிருக்கிறாங்க, ஐயா தான் சொல்லியிருக்கார், உலகத்துக்கே சொல்லியிருக்கிறாரு அப்படிலாம். அது வெளிநாடுகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வந்து அவங்க சொன்னவங்க இப்போ வந்து அப்பா பேரில் வந்து இனிஷியலை போடக்கூடாது, என்ன சார் அர்த்தம்? அதனால தானே அன்புமணி போய் அவங்க அம்மா உழுக்குன்னு என்னை யாருக்கு பேத்தன்னு சொல்லிட்டு ஒரே தகராறு பண்ணது யாரால? இப்போ ரெண்டாவது அதுக்கப்புறம் அவங்க வந்து பையனை பார்த்துட்டு போகிறாங்கல்ல, பையனை பார்க்கும்போது கூட அவன் நடிக்கிறான்ல ரோபோ மாதிரி. இல்லைங்க, ரோபோ மாதிரி அவங்க வந்து ஒரு அம்மா கிட்ட எப்படி எங்க அம்மா கிட்ட எப்படி நடக்க, அவர் ரொம்ப கைத்தாங்களா வீட்டுக்கு கூட்டு நீங்க பாத்தியா அவன் மூஞ்சிய முகரைய நீங்க பாக்கணும், வாட்ச் பண்ணி பாருங்க, கொஞ்சம் சென்சிட்டிவா பாருங்க. அந்த மாதிரி இஷ்யூல வந்து அவங்க தான் சொல்றாங்க, அவங்கள அடிக்கலையா நீ? எல்லாருக்கும் தெரியும் ஊர். நானா சொல்றேன், ராம்தாஸே சொன்னால, நான் முதல்ல சொன்னேன், யாரும் நம்பலையே, இப்போ சொல்கிறீங்க பண்ணுறீங்க. ஸோ அவங்க அம்மாவை மதிச்சானா ஆட்டுக்குட்டியை மதிச்சானாங்க. உரிமை மீட்க யாருக்கிட்டேருந்து உரிமை? முதல்ல உங்கள் அப்பா வந்து பொது சொத்து வாரியத்தை ஊர் உலகத்தில் இருக்க வன்னியர்கள்டேருந்து அடித்து அது பண்ணால் வன்னியர் கல்வி அறக்கட்டளை, அதை தான் பேருக்கு மாற்றிட்டிய, அதை மீட்டு இந்த மக்கள்கிட்ட ஒப்படைக்கிற போகிற ஊர்வலமாக இது. உன் வாரிசு என்ன சொல்கிற, இந்த வாரிசு தலைமுறைக்கு யார் தலைமுறை? உன் தலைமுறைக்கு, அன்புமணி தலைமுறைக்கு அப்புறம் அவங்க பொண்ணுங்கள்லாம் இருக்குது இல்லை, பொண்ணு பேரன் பேத்திக்கு, அதுக்கு மீட்டு கொடுக்க போறியா? ஓகே. இல்லை இப்போ வந்து 25 பேர் செத்து போனானா துப்பாக்கி சூட்டில், அவங்களுக்கெல்லாம் வந்து நிதி கொடுத்தாங்க 3 லட்சம். நான் தான் கலைஞர்கிட்ட அப்போ வச்சு வாங்கி கொடுத்தேன். அந்த நிதியை இல்லை நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் 5 லட்சமாக கொடுக்கணும், ராம்தாஸ் போய் வாழ்ந்தார்ல, அந்த 5 லட்சத்தை அப்படியே வாங்கி அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக உரிமை மீட்டு அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்களா? எதுக்கு சார் நீ வந்து பிழைக்கணும், நீ வந்து ஏமாற்றணும். ராம்தாஸ் எப்படி வந்து ஊர்த்தாலியாக இருந்தானோ அது மாதிரி இவனும் ஊர்த்தாலியாக இருக்கிறது புறப்பட்டு போயிருக்கான். சார் உங்கள்கிட்ட பணம் இருக்குது இல்லைங்களா, லட்சக்கணக்கான கோடி இருக்குது, அடித்து வச்சிருக்கிறேன். அது வந்து 5-3 அடுக்கு அந்த அரியா பொண்ணும் கறி சமைப்பா. நான்லாம் சொன்னேன் அந்த காலத்தில் ஒவ்வொரு இடத்துல என்ன நடந்தது இன்சிடென்ட்டோட சொல்கிறேன். ஸோ இப்போ நீ ஊர்வலம் போனால் அது வரும்ல. இப்போ இந்த பணக்காரனை சுற்றி 10 பேர் சார், பைத்தியக்காரனை சுற்றி 10 பேர், இவங்க டுபாக்கு ஒரு கட்சி ஒன்று வேற விஷயங்கிறானுங்க. ஆனால் அப்போ 100 பேர் வருவாங்க. ஆனால் கட்சி முழுக்க அன்புமணி கிட்ட வந்துட்ட மாதிரி தானே ஒரு தோற்றம் இருக்கு. ஏங்க இவர் ஊர்வலம் போறாரு, ஆள் வராங்க. ராம்தாஸ் போனா அதை விட அதிகம் வருங்க. நிறைய ஆளுகள்லாம் இவர்கிட்ட தானே இருக்காங்க. இப்போ பாலு மாதிரியான ஆட்கள் எல்லாமே இவர் கூட நிக்கிற மாதிரி. ஏங்க பாலு எல்லாம் எப்போ வந்தாலுங்க, பாலு மாதிரி ஆட்கள்லாம் என்ன வந்தாங்க போவாங்க. பாலு எல்லாம் எப்போ 2000 வராரு, 2001 எப்போ வராரு, இந்த வாழைப்பாடி தலையை வெட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் கலாட்டா பண்ணாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தகராறு. ரெண்டாவது ராமதாஸ் வந்து இங்கே பிடிலி செங்கல்வராயன் அறக்கட்டளையில் உள்ள பூந்து அந்த ஜட்ஜி அடித்தாங்க இல்லையா, அப்போ A1 அக்யூஸாக போட்டாங்க. காடு வெட்டி பெயில் மூவ் பண்ண வந்தவர் அவர் மதிமுக அட்வொகேட்டு, புரியுதுங்களா? அவர் வந்தார். இப்போ இருக்கு அவர் தான் வசதியாக ஆடி காரில் தானே போயிட்டு இருக்கிறாரு. 5-6 வீடு இருக்குதுல்ல, ராமதாஸுக்கு தெரியாது. அவர் தானே சொல்கிறார், டேய் எங்கடா வந்தது உங்களுக்குலாம், இதை வச்சு எங்கள் பேரை வச்சு பண்ணிவிட்டு அவங்க கூட போவீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் மிரட்டின ஒன்று அங்கே வர்றாங்க. அதான் போவாங்க வருவாங்க போவாங்க வருவாங்க வருவாங்க போவாங்க. இது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும். நான் தான் சொல்கிறேன், 10ஆம் தேதி வச்சுக்கோங்க, ஆகஸ்ட் 10க்கு அப்புறம் ஒரு பேட்டி எடுங்க, அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த மாநாட்டுக்கு சௌமியா, அதுக்கப்புறம் தேர்தலில் ரொம்ப தீவிரமாக களமாடுற அன்புமணி அவங்க பொண்ணுங்க இவங்கெல்லாம் அழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்களாம் கலந்துக்கலாம்? யாரும் கலந்துக்க மாட்டாங்க, எழுதி வச்சுங்க, யாரும் கலந்துக்க மாட்டாங்க. பட் அவங்களும் பாமகவோட பெண்கள் முகம் தானே? இல்லைங்க, பாமகவோட பெண்கள் முகம் இல்லை, அது பாமக இல்லை, சங்கம், வன்னியர் சங்கம் தான் நடத்துது. நான் வந்து இப்போ நான் சொல்லுங்க, முதல்ல நான் பொதுச் செயலாளர் இருக்கும்போது தான் வன்னியர் சங்கத்துக்கான இது வீரத்தாய்கள் விடை தரும் நாளுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மகளிர் பெருவிழா எடுத்தோம். அந்த மகளிர் பெருவிழா நாங்கள் தான் நடத்தினோம். அதில் யார் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது பெண் அந்த காலத்தில் இருந்தவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. மதுரை கோமதி அம்மான்னு சொல்லிட்டு அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க தலைமையில் தான் நடக்கணும். ஆனால் இவங்க யார் தலைமையில் நடத்துவாங்கன்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது வந்து இங்கே ஃபஸ்ட்டு எலெக்ஷன் பாய்காட் இளைஞர் மாநாடு வந்து மகாபலிபுரத்தில் நாங்கள் தான் நடத்தினோம். நான் இருக்கும்போது தான் நடத்துனது. இப்போ அந்த வீடியோஸ்லாம் கிடச்சிதுன்னா நீங்கள் பார்க்கலாம், ராம்தாஸ் என்ன ஆள், எப்படி உக்காந்துட்டு இருக்கான், என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை வந்து போன ஆட்கள் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. இப்போ கட்டு சோத்தில் எச்ச மூஞ்சிட்டு எல்லா சோறும் எழுதுன்ற மாதிரி இப்போ ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா சொத்துக்களையும் வாங்கி நீங்கள் வந்து ஒரு அறக்கட்டளை நிறுவி அதை வச்சு தன் பேருக்கு மாற்றின மாதிரி. ஸோ எல்லாமே வந்து இவங்க வந்து தன்மானத்தை பற்றி பேசுவாங்க, தனக்கு என்ன வருமானன்றது தான். ஸோ வாங்கி ஏற்கனவே இருக்குது, கோடிக்கணக்கில் இது வச்சுட்டு இருக்கீங்க. அப்புறம் இன்னும் என்ன இந்த சமுதாயத்தை கடைசி வரலும் சுரண்டுறீங்க. இப்போ அது கூட இல்லை, இந்த இளைஞர்களை வந்து தவறாக வழிகாட்டுறீங்கல்ல. ஓகே,
வந்து மாட்டி முழிக்கிறான்ல. இப்போ வந்து உரிமை மீட்பு, யாருக்கிட்டேருந்து உரிமை மீட்டு யாருக்கு கொடுக்க போகிறேன்? வாரிசுகளை வந்து காக்கிறதுக்குங்களா? யார்? உன்னுடைய பசங்க இல்லையா? 3 பொண்ணுங்க இருக்குது, அது தானே, அதை காக்கிறது தானே. இப்போ கட்சி கூட அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, சரி நீ வந்து இந்த முகுந்தனுக்கு வந்து இளைஞரணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அதெல்லாம் எப்படி கிட்டின்னு தகராறு பண்ணுறாங்கல்ல வீட்டில். அப்போ தானே அடிக்கிற மாதிரி அந்த அம்மா கேட்குறாங்களே, டே உன் 2வது பொண்ணு கேட்டுருந்தா பரவாயில்ல, அது ராமதாஸே சொல்கிறாரு. அப்போ வந்து பரவாயில்லன்னா அப்புறம் தான் அடிக்கிறான். ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அவன் வாரிசு வளரணும், அவங்க போகணும். சரி இவனுக்கு 2 பேருமே எந்த வேலைக்கும் இல்லைங்க. இவங்க அன்புமணி எந்த ஊரில் வேலைக்கு போகிறான்? இவ்வளோ சொத்து எப்படி வந்தது கொஞ்சம் சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லை, வேலையும் போல் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒன்று பண்ணி மேலே வந்திருக்கிறாங்க பொருளாதாரத்தில். எங்கெங்கே வேலை இதில் இருக்கும்போது எடுத்து தவிர்த்து வேறு என்ன? நீ என்ன எம்பிபிஎஸ் முடித்த உடனே எங்கேருந்து? நல்லாலம்ன்ற ஊர், அது வந்து பெருமுக்கல் பக்கத்தில். அங்கே வந்து கல்குவாரி இருக்கும். அந்த கல்குவாரி இதுக்கு வந்து அடிபட்டு வந்து அந்த டிஞ்சர் ஓட்டுற வேலை தானே பார்த்தனே. நீ என்ன பெரிய இது எவ்வளோ 400 ரூபாயோ என்னோ தாங்க சம்பளம். அதுக்கு வந்து 10 கிலோமீட்டர் திண்டிவனத்தில் பஸ் ஏறி போய் வந்துட்டு இருந்தேன். சரி ஓகே, நான் உன்னை தப்பாக சொல்லலை. ஸோ அந்த அளவு தானே உன்னோட இதில். வேறு என்ன நீ பண்ண? இல்லை வந்து நீ அமைச்சராக இருந்தபோது என்னத்தை நான் கிழிச்சிட்டேன்னு என்னத்தை கிழிச்ச? அதுக்கப்புறம் இப்போ என்ன கிழிச்சு வச்சிருக்கிற? ஒன்றும் கிடையாது. இருக்குது ஆப்சென்ட் அன்புமணின்னு சொல்கிறானே சார். இந்தியாவிலே அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. அவரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்ன காரணம்னா, இந்த சமுதாயத்தை வச்சு இவ்வளோ பெரிய சமுதாயமாக இருக்குது, அதுக்கு இவங்க தான் அத்தாரிட்டி அப்படின்ற மாதிரி 3 கோடி மக்கள் இருக்காங்க. அதுதான் கேள்வி. இப்போ அந்த 3 கோடி மக்கள் வன்னியர்கள் வாக்கு, வன்னியர் இளைஞர்கள் வாக்கு, அதெல்லாம் இனிமே என்ன ஆகும்? ஏன்னா 2 பேருமே கொத்து சேவல் மாதிரி நிற்கிறாங்க. இனி அதெல்லாம் என்ன ஆகும்? இல்லை இப்போ வந்து என்ன இவனுக்கு பண்ணுற கூத்துக்கு எங்கெல்லாம் போகிறாங்க? ஒரு செட்டு வந்து அப்படி திமுகவுக்கு போகுது, ஒரு செட்டு அண்ணா திமுகவுக்கு போகுது. அவங்களே அந்த நிலைப்பாடுல தான் இருக்காங்க. பெரியவர் திமுக ஆதரவு, இவர் பாஜக ஆதரவு. இளைஞர்களே போய் சேர்றாங்க. ஓகே, அப்ப விஜய் கிட்ட கொஞ்சம் பேர் போறாங்க, சீமான் கிட்ட தான் போல. எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க? வாக்குகளை எடுத்துக்கிறாங்க. இல்ல வாக்குகள் இல்லை, எங்கேயா போய் இடம் தேடுறாங்க. அண்டுவதற்கு ஒரு இடம் வேணும். இவனை நம்பி வந்துட்டோம். ஏன் அன்புமணி நம்ப மாட்டாங்க? சரி பெரியவர் தான், வயசாயிடுச்சு, நம்ம எங்கா இருக்காரு, ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்காரு, இவரு பின்னாடி போலான்னு ஏன் நினைக்க மாட்டாங்க? நீ துரோகம் பண்ற அப்பனுக்கு அவ்வளோதான். ஓகே, டோட்டலாக வந்து எதுலையும் உண்மைத்தன்மை கிடையாது, பேசுறது இல்லை. நீ வந்து எப்போ வந்து நீ கருவி வச்சு நீ அப்பா பேசுறத ஒட்டு கேட்குறன்னா அப்புறம் என்ன சார்? அதை விட பெரிய விஷயம் என்ன இருக்குது? ஸோ அது வந்து தீரா பகை பண்ணியாச்சு. இது வந்து ராமதாஸுக்கு வந்து மீளா துயரம். என்ன மீளா துயரம்னா என்ன? அவர் வந்து தூக்க மாத்திரை போட்டாலே எனக்கு தூக்கம் வரலன்றாரு. இவர் இருக்கிறாரு, இவர் என்ன பண்ணுறாரு? இவர் இதே மாதிரி அவர் வேலையை காமிக்கிறாரு. இதில் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமதாஸ் வந்து எல்லாம் சொல்கிறாங்க இவர் வந்து சீக்கிரம் செத்துருவார், அவர் வயசு 87 ஆச்சு அப்படின்னு. ஏன் 100 வயசு வாழ மாட்டாங்க? அவங்க அப்பாலாம் அதை விட நிறைய வயசில் இருந்தார், இயற்கையாக இருக்கலாம். இப்போ நீ வந்து என்ன பண்ணுற? நீ ஒரு டாக்டர் தான், உனக்கும் ஒரு குறைந்தபட்ச அறிவு இருக்கும். சரி உனக்கு வந்து வருங்காலம் இளைஞர், நீ என்ன டப்புன்னு வந்து மாரடைப்பில் எத்தனை பேர் செத்து போகிறான், அந்த மாதிரி போயிட மாட்டியா? நான் பொதுவாக சொல்கிறேன், இயற்கையை சொல்கிறேன். எவ்வளோ பேர் பண்ணுறான் போகிறான். நீ வந்து தூக்கமே இல்லை, இவ்வளோலாம் ஸ்ட்ரெயினாக இருக்குது, கஷ்டப்படுற. நீ அந்த ஒரு பக்கம் வைப்பார், இங்கே இவர் பக்கம் ஒரு பக்கம் வைப்பார். ஸோ 2 பேரும் வந்து என்னென்னா ஹெல்த் கிரவுண்டில் வந்து பார்த்தா அது இயற்கை தான் முடிவு பண்ணும். இவர் 100 வரலும் இருக்கலாம், நீ கூட அதை தாண்டி உங்கள் அப்பா வயசு வரலும் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ட்ரஸ்ட்டு, ப்ரெஸ்ஸு, இது மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ்லேயும் அதுலேயும் நாங்கள் இருக்கிறபோது எவ்வளோ நாளைக்கு நீங்கள் நீடித்து வாழ முடியும்? அதை யோசிக்கணும் இல்லை? ஸோ எதுக்கே தேவையில்லாத அந்த இளைஞர்களை ஏற்கனவே வம்பு வழக்கில் மாட்டிட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கான். இப்போ திரும்ப போய் நீங்கள் எல்லாம் ஊர்வலம் போய் அவனை சண்டை வாங்கி சச்சரவில் மாட்டி வம்பு தும்புல மாட்டி விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்க? Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now. Taste Daily. Taste the Daily.